ஏன் ஸ்னேகா, உன் புருஷன் என்ன நொண்டியா மொடமா கூனா குருடா? அந்த மாதிரி இருக்கிறவன் கூட ரோட்ல படம் வரைஞ்சி பேப்பர் போட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான். கேசவன், என்ன நெஞ்சில ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்கா? அங்க பார். கெட்டதை அழிச்சுட்டு தானே போயிருக்கா, நீதி நேர்மையை காப்பாத்திட்டு தானே போயிருக்கா. இந்த மாதிரி நீதி நேர்மை நிர்வாகம் இதெல்லாம் இவ மாதிரி ஆளுங்க கையில வந்துட்டா அப்புறம் ரேகா மாதிரி ஆளுங்க செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடாது. இது நாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாதுக்கா. நமக்கும் அந்த காப்பகத்தோட நலன்ல பங்கு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ? அந்த ரோஜாவை எப்படியாவது காப்பகத்தை விட்டு துரத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ உடனே செய்யணும். அதுக்கு அந்த ரோஜாக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும். எப்படி? மே கமெண்ட் மேடம். அதான் உள்ள வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு? நான் ஆசிரியரா இருந்தப்போ நீங்க என்கிட்ட அந்த மாதிரி கேட்கல. கிண்டலா? சும்மா ஜோக்கிங்க. எனிவே, வெளியாலோ உள்ளாலோ நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, நாம அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாதான் வெளியில இருந்து வர ஆளுங்க நம்ம கிட்ட அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபைனலா இந்த பாயிண்ட் இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? மேம், நான் இங்க வந்தது உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்றதுக்காக தான். நீங்க காப்பகத்துக்கு வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். பிரான்ஸ்ல இருந்து டிவைன் ஆர்ஃபனேஜ்னு ஒரு காப்பகம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த காப்பகத்துல இருந்து நம்ம காப்பகத்துக்கு வந்து நிறைய பசங்களை தத்தெடுக்க போறாங்களாம். இஸ் இட்? அந்த அதிர்ஷ்டக்கார குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. இது எங்க அண்ணி போட்ட விதை. இப்பதான் வளர்ந்து பலன் தருது. ஆனா அவங்க தான். ஐம் சாரி ரோஜா, அவங்க கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டிஃபைன் ஆர்ஃபனேஜ்ன்ற இந்த பிரான்ஸ் நாட்டு காப்பகம் பல நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அறிமுகம் கிடைச்சது அது நம்ம அதிர்ஷ்டம் தானே? ஆமா, இந்த நல்ல காரியத்துக்கு நானும் ஒரு விதத்துல உதவியா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கமலேஷ். ஆமா, அவங்க என்னைக்கு வராங்க? இன்னைக்கு தான் வராங்க. தத்தெடுக்க போற குழந்தைங்கள நம்மளே செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. ஊர்ல எத்தனையோ காப்பகங்கள் இருக்கும்போது அவங்க நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது சாதாரண விஷயமா? இட்ஸ் ரியலி கிரேட். நீங்க இங்க கால் வச்ச நேரம் குழந்தைங்களுக்கு பொன்னான நேரம் போல இருக்கு. இங்க பாருங்க கமலேஷ், நாம செய்யற வேலைய முழு ஈடுபாட்டோட செய்யணும். ஒழுங்கா செஞ்சுட்டா போதும். அப்படி இருந்துட்டா நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். இதுல இது என்னால நடந்தது, அது ஒன்னால நடந்ததுன்னு பெருமைப்பட்டுக்கிறதுல அர்த்தமே இல்ல. உங்களோட தன்னடக்கம் இந்த பதவிக்கு இன்னும் பெருமை சேர்க்குது மேடம். ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? ஒன்னாகலையே. இல்ல, ஒரே தத்துவமா பேசிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல ஐயாக்கு அப்படி வரும். யஷ்வந்த் சார், நான் ரெடி. கிளம்பலாமா? எங்க கிளம்பலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க ஆபீஸ்ல மறுபடியும் வேலை செய்யறதுக்கு நான் ரெடின்னு சொன்னேனே. உன்னை மறுபடியும் ஆபீஸ்ல சேர்த்துக்கிறதுக்கு நான் ரெடி இல்ல. என்ன உளறீங்க? நான் மறுபடியும் உங்க ஆபீஸ்ல வந்து வேலை செய்யணும்னு தானே நீங்க இத்தனை நாளா தலைகீழா நின்னீங்க. சொக்கலிங்கம் சார் கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, மகேஷ் கிட்ட பேரம் பேசுனீங்க. ஏன் 10 லட்சம் ரூபாய் கடனை வசூலிக்காம இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருக்கீங்க? இவ்வளவு ஏன்? எங்க 2 பேருக்கும் உங்க ஆத்துல அடைக்கலம் கொடுத்தது எதுக்கு? நான் மறுபடியும் உங்க ஆபீஸ்ல வேலை பண்ணணும்னு தானே. ஆனா இப்ப நான் மனசை மாத்திக்கிட்டேன். எப்படி சார்? இந்த பாரு ஸ்னேகா, நீ ஆரம்பத்துல இருந்தே ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லி இப்ப திடீர்னு மனசை மாத்திக்கிட்டல, அந்த மாதிரி தான் நானே என் மனசை மாத்திக்கிட்டேன். நீ இனிமேல் ஆபீஸ்க்கு வர வேண்டாம். கேசவன், இது என்ன புது குழப்பம்? அப்படியே என்கிட்ட அன்னைக்கு பின்ன பணம்லாம் கொடுத்து பேரம் பேசுனீங்க? அது அப்போ, இப்ப நிலைமையே வேற. சார், புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏன் ஸ்னேகா, உன் புருஷன் என்ன நொண்டியா மொடமா கூனா குருடா? அந்த மாதிரி இருக்கிறவன் கூட ரோட்ல படம் வரைஞ்சி பேப்பர் போட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான். கேசவன்,
என்ன நெஞ்சில் ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்கா? ஆ, என் தங்கச்சியை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நீ இப்படி படுத்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தீன்னா என் நெஞ்சிலையும் ஈட்டி பாஞ்ச மாதிரி தானே இருக்கும். நீ உன் பொண்டாட்டியை நடத்துற விதமே சரியில்லை மகேஷ். இங்க பாருங்க, அனாவசியமா எங்க 2 பேருக்குள்ளயும் பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. நம்ம அண்ணன் தங்க பாசத்தை விட எங்க புருஷன் பொண்டாட்டி உறவு பலமா தான் இருக்கு. இதை பாரு ஸ்னேகா, நான் சொல்றதை கேட்டு கோவப்படாத. மகேஷ் வேலைக்கு போய் நீ உட்காந்து சாப்பிட்டாதா உனக்கும் மரியாதை, மகேஷ்க்கும் கௌரவம். உத்தியோகன்றது புருஷ லட்சணம். புருஷ லட்சணமா இல்லாததுனால தான் மகேஷுக்கும் உங்க அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது. அதனால நான் இப்ப சொல்றேன், மகேஷ் வேலைக்கு போகணும், நீ வீட்டில் இருக்கணும். நானும் ஒரு காலத்துல 24 மணி நேரம் ஆபீஸே கதின்னு இருந்தவன் தான். ஏன் இப்ப போக வேண்டியது தானே? இங்க பாருங்க, நான் பல இடங்களுக்கு போய் பல வேலைகளை செஞ்சு பழக்கப்பட்டவ. ஆனா மகேஷ் அப்படி கிடையாது. ஒரு கம்பெனிக்கு முதலாளியா மட்டுமே இருந்து பழக்கப்பட்டவர். அவர் என்னைக்குமே தொழிலாளியா இருந்ததில்ல. என்னால அவர் தரம் குறைஞ்சிடக் கூடாது. இதுதான் அவருக்கு கௌரவ குறைச்சல். அவர் தகுதிக்கேத்த ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், நானே அவரை வேலைக்கு போக சொல்றேன். இதை பார் ஸ்னேகா, சந்தர்ப்பம் நம்மளை தேடி வராது. சந்தர்ப்பன்றது சாமி மாதிரி, நாம தான் தேடி கண்டுபிடிச்சு போய் கும்பிடணும். வசதியா வாழ்ந்தவங்க கூட கஷ்டம் வந்தா மறுபடியும் வேலைக்கு போறது இல்லையா? வாழ்க்கைன்னு இருந்தா மேடு பள்ளம் இருக்கதா செய்யும். ஏன் மகேஷ் மறுபடியும் வேலைக்கு போய் உழைச்சி முன்னேறி முதலாளி ஆக முடியாதா? நம்ம சச்சின் தெண்டுல்கர் இருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயர். ஒரு மேட்ச்ல டபுள் செஞ்சுரி அடிச்சாருன்னா அடுத்த மேட்ச்ல 0ல அவுட் ஆயிடுறாரு. அதுக்காக இனிமேல் கிரிக்கெட்டே விளையாட மாட்டேன்னு பேட்டை தூக்கி போட்டுட்டா போயிடுறாரு. அடுத்த மேட்சே விளையாடல. அவ்வளவு ஏன், அமெரிக்காக்காரன் குண்டு போட்டதுல ஜப்பானே தரமட்டமா ஆயிடுச்சு. ஆனா அது மறுபடியும் எழுந்துச்சு நின்று போராடி முன்னேறல. ஜப்பான்காரன் உயரந்தா குள்ளம், ஆனா அவனுடைய நம்பிக்கை இமயமலையை விட உயரமானதுன்னு நிரூபிக்கலையா? மகேஷ்க்கு இது சர்க்கிள் தான், வீழ்ச்சி இல்லை. மனசு இருந்தா மானத்தோடையும் மரியாதையோடையும் வாழலாம். நீ இவனுடைய மனைவி, நீ தான் இவனுக்கு புரிய வைக்கணும். சரி ஸ்னேகா, நான் வேலைக்கு போறேன். அப்பாடா, இந்த ஒரு வார்த்தை போதும். மகேஷ், உனக்கு வேலை ரெடி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கிளம்பு. ஸ்னேகா, கேஷவன் சொல்றது கரெக்ட். நீ வீட்டில் தான் இருக்கணும், நான் தான் வேலைக்கு போகணும். சரி மகேஷ். ஸ்னேகா, மகேஷ்க்கு இப்பதான் புருஷ லட்சணம் வந்திருக்கு. அவன் மனசு மாறுறதுக்குள்ள அவனை சீக்கிரம் ரெடி பண்ணி அனுப்பு. சரி சார், தேங்க்ஸ். மகேஷ், உன்னையும் ஸ்னேகாவையும் பிரிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேன். நீ காலி. மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். வாங்க, உட்காருங்க. நீங்க தான் காப்பக நிர்வாகி ரோஜா மேடமா? ஆமா, காட் bless யூ. தேங்க்யூ. உட்காருங்க. நீங்க? என் பேர் மேரி, இவங்க பேர் ரோசி. மிஸ்டர் கமலேஷ் சொல்லியிருப்பாரே நாங்க குழந்தைங்களை தத்தெடுக்க வரோம்னு. ஆமாமா, ஏதோ ஃபாரின் மிஷன்ல இருந்து 10 குழந்தைங்களை தத்தெடுக்க வரதா சொன்னாங்க. அது நாங்க தான். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். வெளிநாட்டு நிறுவனம்னு சொன்னதும் நான் ஏதோ ஃபாரினர்ஸா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க நல்ல தமிழ் பேசுறீங்களே. படிச்சது வளர்ந்ததெல்லாம் இங்கதான், ஆனா ஃபாரின்ல போய் 2 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல குழந்தைங்களை செலக்ட் பண்ண தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தா தானே உங்களுக்கும் உங்க காப்பகத்துக்கும் நம்பிக்கை வரும். அது கரெக்ட். ஆமா, குழந்தைங்களை தத்தெடுத்து என்ன பண்ணுவீங்க? எங்க மிஷன்ல உங்க குழந்தைங்களை தத்தெடுக்கிறதுனால முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு பலமான எதிர்காலம் அமையும். அதுவே பெரிய பலம் தானே. அவங்கள நல்ல முறையில வளர்த்து படிக்க வச்சு தொழில் பயிற்சியும் தரோம். கடவுள் பக்தி, தன்னம்பிக்கை, சமுதாய சிந்தனைகளை போதிக்கிறோம். சமுதாயத்துல உயர்ந்த நிலைக்கு அந்த குழந்தைங்களை கொண்டு வருவோம். எங்க கிட்ட இருந்து பெரிய பணக்காரங்க அந்த குழந்தைங்களை வாங்கி வளர்க்குறாங்க. இப்பவே எங்க கிட்ட 2 வருஷத்துக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆள் இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க நல்ல விஷயம் தான் பண்றீங்க. நாம செத்தப்புறம் கூட வரப்போறது காசு பணம் இல்லையே மேடம்.
அதுவும் பெரிய பாவ புண்ணியம் தானே மேடம். எக்ஸாக்ட்லி, இதான் என் ஃபிலாசபியும். 1 செகண்ட் மேடம். இல்லை அதுக்காக எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹலோ, நான் ரோஜா பேசுறேங்க. ஐயோ சொல்லு. கமலேஷ், நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின் மிஷன்ல இருந்து குழந்தைகளை தத்தெடுக்க வந்திருக்காங்க. நீங்க உடனே வரணும். அவங்க வெயிட் பண்றாங்க. ரோஜா, நாங்கள் வரணுன்ற அவசியம் இல்லை. நான் நேற்றே அவங்ககிட்ட பேசிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் ப்ரோக்ராம் ஏதோ மாதிரி அவங்க காலையில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குழந்தைங்களை அமுச்சு வச்சிருங்க. அதோட முக்கியமான விஷயம், அந்த மிஷினரியோட ஆத்தரைசேஷன் லெட்டர் அவங்ககிட்ட இருக்கும். அதை வாங்கி வச்சுங்க. இல்ல கமலேஷ், எனக்கு இது புதுசு, ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். ரோஜா, எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு. இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்க. நான் இங்கே ஸ்டாஃப் மீட்டிங்கில் இருக்கேன், என்னால் வர முடியாது. ஆல் தி பெஸ்ட். என்ன மேடம்? அவரால வர முடியாதான். தப்பிச்சோம். என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நேரம் ஆகுது. நாங்கள் குழந்தைங்கள பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் ஆத்தரைசேஷன் லெட்டர் கொண்டு வந்திருக்கோம். கூப்பிட்டியாம்மா? ஆமாமா. நான் இவங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன். காஃபி சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல, வேண்டாம். இல்ல நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அம்மா, இவங்க ரோசி, இவங்க மேரி. ஃபாரின் மிஷன்ல இருந்து குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீ ஏற்கனவே சொல்லியிருந்தியம்மா. நீ கொடுத்த லிஸ்ட் படி நான் பசங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி. நான் கமலேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன் 7ல இருந்து 12 வயசுக்குள்ள குழந்தைங்களை செலக்ட் பண்ண சொல்லி. அப்படிதானே செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா. இந்த மாதிரி தத்தெடுக்கிற குழந்தைங்களை நல்லபடியா ஆளாக்குறது தான் எங்களோட லட்சியமே. அம்மா, குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. இதை கூப்பிட்டு வரேன். சாப்பிடுங்க. காயத்ரி, காயத்ரி, செல்லும் நான் எல்லாமே என்ன பண்றாளோ தெரியலையே. நான் எல்லாமே எப்படி தவிக்கிறாளோ தெரியலையே. காயத்ரி, ஹலோ அம்மா. அம்மா, நான் ஸ்னேகா பேசுறேம்மா. நீ எப்படிமா இருக்க? என் குழந்தை எப்படிமா இருக்கா? பாட்டி எப்படி இருக்கா? உங்க எல்லாரையும் நான் எப்பமா மறுபடியும் பார்க்க போறேன்? எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சந்தோஷமா அந்த வீட்டுல வாழணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குமா. ஐயோ, இது என்ன மனசுன்னே தெரியல. சேர்ந்து இருக்கும் போது பிரியறத பத்தி பேசிட்டு இருந்தேன். இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சேரறத பத்தி பேசிட்டு இருக்கேன். அம்மா, நான் படுற வேதனை உனக்கு புரியறதாம்மா? சொல்லுமா. அம்மா, நீ மட்டும் என்னையும் மகேஷும் புரிஞ்சுட்டு இருந்தேன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்குமாமா? நானும் என் காயத்ரி விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன், நீயும் உன் குழந்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். ஆனா தப்பு உன் பேர்ல மட்டும் இல்லம்மா, என் மேலயும் தான் தப்பு இருக்கு. மகேஷ் வேலைக்கு போகாததுனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்து நம்ம பிரிஞ்சிட்டோம்னு கேசவன் எனக்கு புரிய வச்சாரு. நீ இவ்வளவு நாள் திட்டி திட்டி சொன்ன விஷயத்த கேசவன் ரொம்ப நாசூக்கா மகேஷ் கிட்ட சொல்லி அழகா அவருக்கு புரிய வச்சாரு. உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? மகேஷ் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருமா. இனிமே நான் வேலைக்கு போக வேண்டாமா, நிறைய சம்பாதிச்சு என்ன ராணி மாதிரி வச்சு பாத்து பாராம். அம்மா, என்ன சொன்ன? நீ இதைதான் எதிர்பார்த்தியா? உனக்கு சந்தோஷமா இருக்காமா? திருப்தியா உனக்கு? நீ எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணுமா. அப்புறமா காயத்ரிக்கு 6வது தடுப்பூசி போடணும். வர ஞாயிற்றுக்கிழமை போடணுமா, மறந்துடாத.
குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு வாங்கின Dress நகை எல்லாத்தையும் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே முடியாம போச்சு. குழந்தைக்கு அது எல்லாத்தையும் போட்டு ஒரு போட்டோ எடுத்து மறக்காம எனக்கு அனுப்பி வைனா. நீயும் ரொம்ப வீக்கா இருக்கமா, உன்னோட அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் விடாம போட்டுன்று. அப்புறம் இந்த மார்கழி மாசத்தோட பனி உனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. காலங்காலத்தால 4 மணிக்கு எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போடுற வேலையெல்லாம் வேண்டாம். பொறுமையா 8 மணிக்கு போனா போறோம். பெருமாள் கோச்சுண்டு எங்கேயும் ஓடி போயிட மாட்டாரு. சரியா? என்ன மகேஷ் விசாரிச்சதா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்றேம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். ஐயோ கேஷ்வன் சார், ஏன் போனை கட் பண்ணிட்டீங்க? நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல. ஏன் சார் லைனை கட் பண்ணீங்க? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீ டயலே பண்ணல, அப்புறம் எப்படி உங்க அம்மா கிட்ட நீ பேசிக்கிட்டு இருப்ப? நீயே கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட என்னால பேச முடியாதுன்னு தெரிஞ்சுதான் போன் பண்றதுக்கு கூட தைரியம் இல்லாம எனக்கு நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிற உணர்ச்சிகளுக்கு வேதனைகளுக்கு வடிகால் தேட எனக்கு வேற வழி தெரியல. இப்படியே உங்க அம்மாவுக்கும் மகேஷ்க்கும் நடுவுல நீ பந்து மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தீனா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இது ஒண்ணும் பைத்தியக்காரத்தனம் இல்ல, பாசம். உங்களுக்கு புரியாது. எனக்கா புரியாது? நான் உன்னை ரஞ்சனி ரஞ்சனின்னு கூப்பிடுறேன். உன்னை என் தங்கச்சியா நினைக்கிறேன். இதுவும் அதே பாசம்தான், அதே பரிதவிப்பு தான். நீ போன்ல பேசுற, நான் என் ரஞ்சனி உயிரோடு இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட நேரில் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நாம 2 பேரும் ஒரே வட்டத்துக்குள்ளே தான் இருக்கோம். ஓ, வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். வா கிளம்பு. எங்கே? அதை சொன்னா அதோட மகத்துவமே குறைஞ்சிரும். நேரா பார்த்தா அதான் புரியும். கிளம்பு வா. வாங்க எல்லாரும் வாங்க. குட் மார்னிங். முதல்ல எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. God bless you, my children. இந்தம்மா, இந்த பசங்களை தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இந்தாங்க குழந்தைங்களா. இவங்க மேரி மேடம், இவங்க ரோசி மேடம். இவங்க உங்களை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் உங்களை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவாங்க. சரியா? மேடம், எங்களுக்கு லேட் ஆகுது. அம்மா, குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம். தம்பி, அம்மா, குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் இவங்க வேன் எடுத்துட்டு வந்துருக்காங்க. வேன்ல ஏத்திருங்க சீக்கிரம். சரிங்க. வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இந்த இருக்கா? ஃபார்ம்ல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க பெண். குழந்தைங்களா, அடம் பண்ணாம இவங்க சொல்றபடி நடந்துக்கணும். நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து நம்ம காப்பகத்தோட பேரை காப்பாத்தணும். சரியா? உங்களுக்கு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? புருஷேவாக்கம்ல எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு. அங்க போனா டீடைல்ஸ் தெரியும். அந்த பிரான்ச் ஆஃபீஸோட அட்ரஸ் ஃபோன் எல்லாம் கமலேஷ் சார் கிட்ட கொடுத்துருக்கோம். சரி. குழந்தைங்களா போலாமா? போலாமா? வாங்க. ஓகே மேடம். வாங்க வாங்க. வாங்க. கதவு சாத்து. அந்த குழந்தைங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா,
அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையே. சரி வாங்க. சார், ஏதோ முக்கியமான இடத்துக்கு கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு இப்போ இங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க. இதுவும் முக்கியமான விஷயம்தான். இது முக்கியமா? இப்போ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலன்னு யார் எழுதா? நான் வீட்லயே பிரமாதமா சமைப்பேனே. ஹலோ, உனக்கு ட்ரீட் கொடுக்க உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரல. ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறேன். என்னவா இருக்கணும் ஆவலா இருக்கா? வா. அங்க பார். பாத்தியா உத்தம புருஷனை? இவனை நம்பிதான் ஓடி வந்தியா? ஸ்னேகா, நீயும் மகேஷும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மகேஷ்க்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். அவன் இன்டர்வியூக்கு போகாமல் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு கூட, நான் பிஸ்னஸ் கிளைண்ட்டோட திடீர்னு இங்கே வந்தேன். பார்த்தா மகேஷ் இங்கே இருக்கான். நான் சொன்னா நீ நம்புவியா? அதான் உன்னை நேராகவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாரு. இந்த பார் ஸ்னேகா, பணம், புகழ், பதவி இதெல்லாம் வர்றப்ப மனுஷங்களுக்கு சில குணங்கள் உருவாகும். அதை மாற்றிக்கலாம். ஆனால் பிறவி குணம்னு ஒன்று இருக்கு, அதை மாற்றவே முடியாது. அது ரத்தத்திலே ஊறிடும், ஜீனில் இருக்கும். மகேஷ் ஒரு பொம்பளை, அதை மாற்ற முடியாது. ச்சே, எவ்வளோ பகிரங்கமா 4 பேர் பார்க்குறாங்கன்ற ஒரு சுய நினைவு கூட இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறாங்க. இவனை நம்பி ஆத்து விட்டு வெளியில போறேன். உன்னை அவன் நட்டாத்துல நிறுத்த போறான் பார். உனக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் புத்தி வராது. குடி குழந்தைய. நில்லு ஸ்னேகா, எங்க போற? என்ன பேசுறீங்க? கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடந்துட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அவரா? நோ நோ, இங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். என்ன பேசுறீங்க? அடுத்த பொம்பளை என்ன கூட பார்க்காம கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பிரஸ்டீஜ்? இவனுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா? இவனுக்கு ஏது பிரஸ்டீஜ்? இங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். சரி, நான் சைலண்டாவே டீல் பண்ணிக்கிறேன். சைலண்டாவோ வைலண்டாவோ எதுவாக இருந்தாலும் இங்கே வேண்டாம், வீட்டில் போய் வச்சுக்கலாம். வா, எப்படியும் அவன் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வா. Mr. Magesh, you're appointed. You're so jovial, casual and clever. Good luck. தேங்க்யூ வெரி மச் மேடம். Thank you. எல்லாரும் இன்டர்வியூ ஆஃபீஸில் தான் வைப்பாங்க, நீங்கள் என்ன ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கீங்க? ஏன் புதுமையா இருக்கா? ஆமாம். ஏன்னா ஐ அம் டிஃபரெண்ட். எனக்கு லைஃப்ல அட்வென்ச்சர் வேணும், த்ரில் வேணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி சுருன்னு இருக்கணும்னு விரும்புறவனா. பார்த்து மேடம், வயிறு எரிஞ்சு அல்சர் வந்துட போகுது. ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் ரோஜா.
எஸ் நான் தான். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். நாங்க பிரான்ஸ் மிஷன்ல இருந்து வரோம். என் பேர் ரோசி, இவங்க பேரு மேரி. உங்க காப்பகத்துல இருந்து 10 சிறுமிகளை தத்தெடுக்கிறதா பேசியிருந்தோம். இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு வர்றதா நேத்துக்கே மிஸ்டர் கமலேஷ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். நீங்க தானே நிர்வாகி மிஸ்ஸஸ் ரோஜா? என்ன மேடம், எனி ப்ராப்ளம்? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு காலையிலேயே வந்து இல்லையே, ஈவினிங் 4 மணிக்கு வரதா தானே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தானே மணி 4. நம்ம செத்தப்புறம் கூட வரப்போறது காசு பணம் இல்லையே மேடம். அதுவும் பெரிய பாவ புண்ணியம் தானே மேடம். ஓ சாரி, மறந்துட்டேன். எங்க டிவைன் ஆர்ஃபனேஜோட ஆத்தரைசேஷன் லெட்டர் இந்தாங்க. அதே மாதிரி லெட்டர். உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி திடீர்னு? இல்ல இல்ல, ஐ அம் ஆல் ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ரோஜா? அம்மா, இவங்க ரோசி, இவங்க மேரி ஃபாரின் மிஷன்ல இருந்து வந்திருக்காங்க குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கு. இவங்க 2 பேரையும் கெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சு காஃபி கொடுங்க. அப்ப காலையில அம்மா ப்ளீஸ், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இவங்களை கூட்டிட்டு போங்க. நீங்க வாங்க. கடவுளே, அப்ப காலையில வந்தது யாரு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவர் வேற. ஹலோ கமலேஷ், நான் ரோஜா பேசுறேன். ரோஜா. ரோஜா என்னாச்சு? நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு உடனே வாங்க கமலேஷ். ரோஜா, அதை விட இது முக்கியமான மேட்டர். இன்னைக்கு ஈவினிங். ப்ளீஸ், இது அதை விட அர்ஜென்ட்டான மேட்டர். இப்போ நீங்க உடனே வரல, நான் செத்து போயிடுவேன். அப்புறம் உங்க பேப்பர்ல என்ன நியூஸா தான் பார்க்க முடியும். உடனே வாங்க கமலேஷ். ஓகே ஓகே, 10 மினிட்ஸ்ல வரேன். ஹலோ ஹலோ, ரோஜா மேடமா? சௌக்கியமா? ஏய், நீ நான் ரோசி. இல்ல மேரி. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி, நீங்க ஏன் முதல்ல என் குழந்தைங்களை கடத்துனீங்க? ஒரிஜினல் ஆட்கள்லாம் வந்திருப்பாங்களே. அடி பாவி, யார் நீங்க? எதுக்காக கடத்துனீங்க? இதெல்லாம் தேவையில்லாத கேள்விமா. ஏன் மேடம், எவ்வளவு பொறுப்பான பதவியில இருக்கீங்க. குழந்தைய காப்பாத்த வேண்டிய கடமையில இருந்து இப்படி தவறிட்டீங்களே. முகம் தெரியாத ஆளுங்கிட்ட இப்படி 10 பேரோட உயிரை ஒப்படைச்சிட்டீங்களே. உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த குழந்தைங்களை விட்டுடு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்குறேன். சாரி மேடம், பணத்துக்காக நாங்க கடத்தி இருந்தா லட்சமா கேட்டிருக்கலாம். இது பணத்துக்காக நடந்த கடத்தலே இல்ல. அப்ப எதுக்காக 10 குழந்தைங்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? கடத்த சொன்னாங்க, கடத்தணும். யாரு? யார் கடத்த சொன்னாங்க? கமலேஷ். நீங்க அவர்கிட்டயே பேரம் பேசிக்கோங்களே. பாய். ஹலோ ஹலோ, நான் ராஜசேகர் பேசுறேன். ரோஜா அங்க இருக்காங்களா? மாமா. அப்பாடா, நீதானா? எவ்வளவு நேரமா ஃபோன் ட்ரை பண்றது? எங்கேஜ்டாவே இருக்கு. மாமா. என்னம்மா, என்னாச்சு? மாமா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு மாமா. தப்பான பார்ட்டி கிட்ட 10 குழந்தைங்களை தத்து கொடுத்துட்டு அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரிஜினல் ஆளுங்க வந்து குழந்தைங்களை கேக்குறாங்க மாமா. ஐயோ ஆண்டவா, எப்படிம்மா இது? யாரோ என்னை ஏமாத்திட்டாங்க மாமா.
10 குழந்தைங்களோட கதி என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நீ பேசாம கிரானைட் பிசினஸே பார்த்து இருந்திருக்கலாம். லாபமோ நஷ்டமோ அது நம்மோட போயிட்டு இருக்கோம். எல்லாம் என்னுடைய தப்புமா. உன்னை நான் விட்டுருக்கவே கூடாது. பயப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்ல. பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வா. இல்ல மாமா, இப்ப நான் எப்படி வருது? முதல்ல குழந்தைங்களை காப்பாத்தணும், அப்புறம் நான் வரேன். சரிம்மா, பயப்படாத, தைரியமா இரு. நமக்கு வேண்டப்பட்டவங்க யார் போலீஸ்ல இருக்கிறாங்கன்னு பார்த்து நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சரிங்க மாமா. இறங்க. எல்லாம் இப்படி வந்து நில்லுங்க. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. ஆன்ட்டி, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? உன் பாட்டி வீட்டுக்கு. வாய் மூடு. இங்கேயும் ஃபாரின் கூட்டிட்டு போறதா சொன்னீங்க. நாங்க உங்களை கடத்திட்டு வந்திருக்கோம். நாங்களா உங்களை வெளியில விடுற வரலையும் பேசாம இருக்கணும், புரிஞ்சுதா? சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, கோழி தலையை திருகிற மாதிரி திருகிடுவேன். ஏய், இங்க பாருங்க, அழாம சத்தம் போடாம நான் சொல்றத மட்டும் கேட்கணும், புரியுதா? வாய் மூடிட்டு நாங்க சொல்றத மட்டும் கேட்கணும், இல்லனா பிச்சு போடுவோம். பிச்சு. மேடம், பாத்ரூம் ரொம்ப அவசரமா வருது. வெக்கமா இல்ல? உங்களை விட சின்ன பசங்க எல்லாம் பேசாம இருக்கு. இருக்கறதுல நீங்க தான் வாயாடிங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல தான். சரி விடு. ஏய், போயிட்டு சீக்கிரமா வரணும், சரியா? போ. ஏய், மத்தவங்கள உள்ள போங்க. போங்க, ஒவ்வொருத்தரா போங்க. போங்க. நீ மட்டும் போங்க என்ன எல்லாரும். சீக்கிரம் வா. ஏன் இங்க நிக்கிறீங்க? மேடம், பாத்ரூம் ரொம்ப வாங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. அந்த சைடு போங்க. நான் நல்லதுதானே நினைச்சேன். யாருக்கும் துரோகம் பண்ணலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? என்ன ரோஜா, என்ன ப்ராப்ளம்? என்ன கமலேஷ் இது? எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேக்குறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன விஷயம் முதல்ல அத சொல்லு. நாம தத்து கொடுத்த அந்த 10 குழந்தைங்களை யாரோ கடத்திட்டாங்க. என்னது? காலையில 10 குழந்தைங்களை தத்து கொடுக்கறப்ப உங்களை இங்க வர சொன்னேன். ஆனா நீங்க ஆபீஸ் மீட்டிங்னு சொல்லி இங்க வராம என்னைய பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களை அனுப்ப சொன்னீங்க. நானும் ரோசி மேரின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமத்துக்கு வந்தவங்கள அவங்க கொடுத்த லெட்டரை வெரிஃபை பண்ணிட்டு தான் 10 குழந்தைங்களையும் அவங்களோட அனுப்பி வச்சேன். அப்புறம் இப்ப வேற 2 பெண்கள் ரோசி மேரின்னு சொல்லிட்டு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொண்டு வந்து குழந்தைங்களை தத்தெடுக்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா முன்னாடி வந்தவங்க யாருன்னு ஒண்ணும் புரியல. அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுங்க. இதோ இது ஒண்ணு இருக்கு. இது யார் கொடுத்தது? அது காலையில வந்தவங்க கொடுத்தது. இது டூப்ளிகேட், இதான் ஒரிஜினல். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நான் காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப இங்க வந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது இல்லையா? நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன்? நான் பேசுனது ஒரிஜினல் ஆளுங்கிட்ட தான். இதுக்கு நடுவுல டூப்ளிகேட் வருவாங்கன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? உங்ககிட்ட ஃபோன் பண்ணப்ப நான் என்ன சொன்னேன்? அவங்க சாயந்தரம் தான் வராங்கன்னு சொன்னேன். அவங்க காலையில வந்தப்ப அவங்க தான் வந்துட்டாங்களோ நான் நினைச்சேன். ஐயோ, நான் ஒரு சரியான முட்டாள். சாயந்தரம் வர வேண்டியவங்க காலையில எதுக்காக வந்தாங்கன்னு நான் கொஞ்சம் கூட சந்தேகப்படல. சரி, நீ டென்ஷன் ஆக வேண்டாம். வந்தவங்களா எங்க? பக்கத்து ரூம்ல இருக்காங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. பெரிய தப்பு நடந்து போச்சு. பாருங்கம்மா, நானே இந்த வேலைக்கு புதுசு. எனக்கு இந்த அடாப்ஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் வாங்கன்னு சொன்னா வரல. இப்ப என்ன வம்பல மாட்டி விட்டுட்டாரு. இப்ப யார் மேல தப்புன்னு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்கள நல்ல அடையாளம் தெரியுமா? நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த ஜென்மத்துல அவங்க 2 பேரையும் என்னால மறக்க முடியாது. அவங்க 2 பேரையும் பார்த்து ரோஜா அப்பவே சந்தேகப்பட்டா. 10 குழந்தைங்களோட உயிர்மா. இப்ப என் உயிரும் போயிடும் போல இருக்கு. இங்க பாருங்கம்மா, இப்போ உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீங்களே பேசி இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் ரேகா மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. மற்றது எல்லாத்தையும் நான் ஹெட் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன். சரி.
வந்தவங்க குழந்தைய கடத்திட்டு தான் போயிருக்காங்கன்னு எப்படி ஊர்ஜிதமா சொல்றீங்க? என்ன பாக்குற? பதில் சொல்லு. கமலேஷ், சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்மந்தம் இல்ல? வாட் நான்சென்ஸ்? கடத்தினவங்களே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கமலேஷ் சொல்லி தான் கடத்தணும்னு என்கிட்ட சொன்னாங்க. நானா? விளையாடுறியா? அவங்க பிரச்சனை தசை திருப்பதுக்கு என் பேரை யூஸ் பண்ணிருக்கலாம். திஸ் இஸ் டூ மச். என்னைய சந்தேகப்படுறியா? ஆமா, காலையில ஃபோன் பண்ணப்ப நீங்க ஏன் வரல? 10 குழந்தைகளை தத்து கொடுக்கறத விட உங்க மீட்டிங் உங்களுக்கு முக்கியமா போச்சா? அது என்னமோ சரியான காரணமா எனக்கு தோணல. ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப வாங்க இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸா? ஆமா, ஏன் ஏன் பயப்படுறீங்க? இப்பதான் ரேகா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ள மறுபடியும் கடத்தலா? போலீஸ்க்கு போனா விஷயம் வெளியே தெரிஞ்சு காப்பகத்தோட பேர் கெட்டு போயிடும். தட் இஸ், மீடியாக்கு தெரிஞ்சா ரேகா மேடம்க்கு அது அவமானமா போயிடும். ஃபாரின் ஃபண்ட் நம்ம கேன்சல் ஆயிடும். மறுபடியும் அது நமக்கு கிடைக்காம போயிடும். பணத்தை விட இப்ப உயிர் முக்கியம் கமலேஷ். ஒத்துக்கிறேன். ஆனா என்ன நடந்தது, இது எப்படி நடந்துச்சுன்னு நாம முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். ரகசியமா இந்த பிரச்சனையை நாமளே பேசி தீர்த்துக்கலாம். காப்பகத்தோட பேர் கெட்டு போயிடாம நாம தான் பாத்துக்கணும். ஞாபகம் இருக்கட்டும். தம்பி, அவங்க போயிட்டாங்க. ரோஜா, இப்ப முதல்ல இருந்து என்கிட்ட சொல்லுங்க. யார் வந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, யார் மேல சந்தேகம், இதெல்லாம் நாம முதல்ல பேசி தெளிவாயிட்டோம்னா அதுக்கப்புறமா எந்த முடிவும் நாம எடுக்கலாம். ரம்யா, இவங்க உண்மையானவங்க இல்லடி. நம்மள கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும். ஆமா, கேட்டு வேற பூட்டிருக்கே. இப்போ என்ன பண்றது? ஏய் பசங்களா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இந்தாங்க பிஸ்கட் சாப்பிடுங்க. குடு, இந்தாங்க. குடி குடி, வாய் மூடு, வாய் மூடு. இந்தா, இந்த குடி. ஏய் பசங்களா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தீங்க, உங்களை காப்பகத்துக்கு அனுப்ப மாட்டேன். ஜாக்கிரதை. இங்க பாரு, இந்த ரூம்ல பேய் இருக்கு. இப்படி அழுதுட்டு இருந்தீங்க, உங்களை வந்து புடிச்சுக்கோ. ஏய், நான் இப்படி சொன்னா அழாதீங்கன்னு நினைச்சேன்டி. ஆமா, நினைச்சேன். ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சரி, அந்த 2 பசங்களையும் காணோம். பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சுங்க. வரோம், எங்க போக போகுதுங்க? ஐயோ அசால்ட்டா இருக்காத, போய் பாரு. என்னன்னு போய் பாரு. நாம கேட்ட பூட்டிட்டு தானே வந்தோம். கீதா, நான் சொல்றதை கேளு, போய் பாரு. ஏய் அழாதீங்க. சீதா, 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 சீக்கிரம் வாடி. அந்த 2 புடிச்சதுல தப்பிச்சு போயிடுச்சு. ஏய் என்னடி சொல்ற? சாயங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட? எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? சீக்கிரம் குடி. ஏன் இவ்ளோ அசால்ட்டா இருக்க? டிரைவர், வண்டி எடுங்க. ஏய், குடி, இந்த சாவி குடி. குடு, குடு. டிரைவர், சீக்கிரம் சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வாடி. வாடி, இந்த பில்டிங் குள்ள போலாம். இந்த பக்கம் வா, இங்கே போலாம். எங்கடி போச்சுங்க அந்த குடிச்சா தங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பக்கம் தான் போயிருக்காங்க. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நீ வா. எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லு, போலாம். நீ வா. இங்க தானடி ஓடி வந்தது? எங்கடி போச்சுங்க? அந்த பிசாசுங்க அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி இருக்குங்க. சரி வா. சீக்கிரம் கிளம்பு. டிரைவர், சீக்கிரம் வண்டி எடுங்க. ப்ளீஸ் ஓடிலாம் வாடி. அவங்க வந்து பிடிச்சிருவாங்கடி. என்னால முடியலடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். ஐயோ, அவங்க வராங்கடி. வாடி. இப்படி ஆளுக்கு யோசிச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆமா, இது யோசிக்கிற நேரம் இல்ல, உடனே செயல்படணும். ஆமா கமலேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடத்தப்பட்டவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க. அவங்களை கடத்திட்டு போய் என்ன பண்ணுவாங்களோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் கமலேஷ், போலீஸ்க்கு போலாம். போலீஸ் கிட்ட போனா மீடியாக்கு தெரியும். மீடியாக்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் கண்டுபிடி எழுதுவாங்க. என்ன தம்பி இது? நீங்களே பத்திரிக்கைக்காரரா இருந்துட்டு இப்படி பயப்படுறீங்க? பத்திரிக்கைக்காரனா இருக்கிறதுனால தான் ரிஸ்க் அதிகமே. நீயே ஏமாந்துட்டேன்னு காரி துப்புவான். அவமானம் தாங்க முடியாது.
நாம எது செஞ்சாலும் அது இந்த காப்பகத்தோட பேரை தான் பாதிக்கும். ஃபாரின் மிஷன் கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போயிடும். கடைசியில இந்த குழந்தைகளோட எதிர்காலம் தான் பாதிக்கும். சரி, போலீஸ்க்கு போலாம். அவங்க கிட்ட பத்திரிகைக்கும் டிவி மீடியாக்கும் தெரிய வேண்டாம் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு இது சரின்னு படல. ஓகே. யாருமா நீங்க? என்னம்மா அங்க இருந்து நடந்துட்டு இருக்கீங்க? இது ஒதுக்குப்புறமான ஏரியா வச்ச. அங்கிள், அந்த வேன்ல இருக்கவங்க எங்களை கடத்திட்டாங்க அங்கிள். நாங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் அங்கிள். அதனால அவங்க எங்களை துரத்துறாங்க. உங்க 2 பேரையும் மாமா கடத்துனாங்க வேன்ல? இன்னும் 8 பேர் அந்த குடோன்ல அடிச்சு வச்சிருக்காங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், எங்களை காப்பாத்துங்க. ப்ளீஸ் காப்பாத்துங்க அங்கிள். சரி சரி, வாங்க வாங்க, அழாதீங்க, வாங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க, ஆட்டோல ஏறுங்க. சீக்கிரம் ரெடி, சீக்கிரம் போங்க அங்கிள், சீக்கிரம் போறாங்க. அந்த ஆட்டோல பாரு, அதுல ஏற மாதிரி இல்ல. டிரைவர், அந்த ஆட்டோ போல சீக்கிரம் சீக்கிரம் டிரைவர் சீக்கிரம் போங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க அங்கிள், கால் பாத்துறாங்க. டிரைவர், அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. என்னடி பண்றது? ஐயோ, சீக்கிரம் போங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். டிரைவர் சீக்கிரம் போங்க, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போங்க. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க அங்கிள், ப்ளீஸ். ப்ளீஸ் வந்து திரும்பி அவங்க வந்துட்டாங்க அங்கிள். சீக்கிரம் போங்க அங்கிள். அங்கிள் சீக்கிரம் போங்க அங்கிள், அவங்க கிட்ட வந்துட்டாங்க அங்கிள். என்னடி பண்றது இப்போ? 2 குழந்தைங்க இப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கே. சீக்கிரம் உள்ள போங்கம்மா. அங்கிள் காசு இல்ல. பரவாயில்லம்மா, காசெல்லாம் விட வேண்டாம், நீங்க உள்ள ரொம்ப போங்க. தேங்க்ஸ் அங்கிள். நன்றி எல்லாம் விட வேண்டாம்மா, அவங்க உங்களை துரத்திட்டு வராங்க, முதல்ல உள்ள போங்க. அந்த 2 குட்டி சாத்தங்களும் தப்பிச்சு போயிடுச்சுடி. நம்ம அதுங்களை கோட்டை விட்டோம்டி. இனிமே நாம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அந்த பொண்ணுங்களை பார்த்ததும் உள்ள இருக்கவங்க உஷாராயிடுவாங்க. டிரைவர், நீங்க வேனை திருப்புங்க, நாம போலாம். எல்லாம் அந்த ஆட்டோக்கு ஒரு நாள் வந்தது. ராஸ்கல். டிரைவர், நேரா அந்த குடோனுக்கு போ. அங்க இருக்கிற குழந்தைங்களாவது உடனே மாத்தி ஆகணும். சீக்கிரம் போப்பா. போங்க. ரோஜா, இங்க பாரு, 2 பசங்க தப்பிச்சு வந்திருக்காங்க. என்னமாச்சு? எப்படி வந்தீங்க? சரி சரி சரி, அழாதீங்க. அழக்கூடாது, அதான் வந்துட்டீங்களே, அழக்கூடாது. அழாம ஐயோ, சொல்லுங்க. 2 பேரும் அழாதீங்க. ஆமா, உங்களை யார் கூட்டிட்டு போனா? எங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க? நீங்க 2 பேர் மட்டும் எப்படி தப்பிச்சு வந்தீங்க? பயப்படாம ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. சரி, மத்தவங்கள எங்கம்மா? நாங்க 2 பேர் மட்டும் தான் தப்பிச்சு வந்தோம். சரி, இப்ப அழாம சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்பதானே மத்த எல்லாரையும் காப்பாத்த முடியும். வேன்ல ஏறினோடனே எங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்புறம் குடோனுக்கு கூட்டு போனாங்க. குடோன் அது எங்க இருக்கு? பிஜிபி எம்ஜிஎம்ல நம்ம போனோம்ல, அதெல்லாம் தாண்டி போனோம். ஓ, மகாபலிபுரம் ரோடு அதானே? யா, எக்ஸாக்ட்லி. அப்படின்னா மத்த குழந்தைங்களை அடிச்சு வச்சிருக்கிற குடோனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? அங்க போனா தெரியும். ஓகே, அப்ப நம்ம கிளம்புவோம். சரி. இல்லம்மா, அது என்னம்மா? இல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போனா எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க காப்பகத்தை பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க வந்துடுறோம். வாங்க போலாம். வாங்க. வாங்க.